வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இளைஞர் சதீஷுக்கு மரண தண்டனை விதித்தது மகளிர் சிறப்பு நீதிமன்றம். காதலியை ரயில் முன்பு தள்ளிவிட்டு கொலை செய்த காதலன் சதீஷுக்கு மரண தண்டனை விதித்தது மகளிர் சிறப்பு நீதிமன்றம். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு மாணவி சத்யபிரியாவை கொலை செய்த சதீஷுக்கு மரண தண்டனை. பரங்கிமலை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற ரயில் முன்பு மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷுக்கு மரண தண்டனை. மாணவி கொலை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தி மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. உடனடியாக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடப்பட்டது. உடனடியாக தலைமறைவாக இருந்த சதீஷை கைது செய்தனர் சிபிசிஐடி. இந்த நிலையில் இந்த வழக்கை கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் இன்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி அவர்கள் இந்த தீர்ப்பில் சதீஷுக்கு மரண தண்டனை விதித்தார். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தை யாருமே மறந்திருக்க முடியாது. உயிரிழந்த அந்த பெண்ணோட அம்மா போலீஸில் இருக்காங்க. சதீஷ்ன்ற அந்த பையனோட அப்பாவும் போலீஸ்குள்ளே தான் இருக்காரு. இவங்க எல்லோருமே போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருப்பதாக சொல்லப்படுது. அப்பொழுது பிரியாங்கிற அந்த பெண்ணும் சதீஷ்ன்ற அந்த பையனும் லவ் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த பையனோட நடத்தை சரியில்லாததால் அவன் கூட பேசுகிறதே தவிர்க்கிறாங்க அந்த பெண். இந்த பையன் அந்த பெண்ணுக்கிட்ட பேச முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த பெண் பேச மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள்லாம் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த பெண் ஏன் பேச மாட்டேங்கிறா, அவன் மேலே என்ன தவறுன்னு அவன் யோசிக்காமல் அந்த பெண்ணை கொல்றதுக்கு அவன் திட்டம் போடுறான். அந்த பெண் காலேஜுக்கு போகிற நேரம் அவனுக்கு தெரியும். பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நின்று இருந்த அந்த பெண்கிட்ட பேசுகிறான். அந்த பெண்ணை தள்ளிவிட போகிறான்னு தெரியாமல் பாவம் அந்த பெண் அவன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத போது அந்த பெண்ணை அந்த ரயில் முன்னாடி தள்ளி விட்டுட்டான் அந்த அரக்கன். அந்த பெண் விழுந்தவுடன் எழுந்திருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரயில் அந்த பெண் மேலே ஏறி அந்த பெண் அதே இடத்துல இறந்துடுறாங்க. அந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அந்த பையன் அங்கேருந்து ஓடிட்டான். ஏற்கனவே இவங்களோட பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. அங்கே 2 குடும்பத்தார்கிட்டையும் பேசி அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த பெண் கொல்லப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண்ணோட அப்பா அந்த பெண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே விஷம் குடித்து இறந்துடுறாரு. அந்த பெண்ணோட அம்மாவும் இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லப்படுது. அந்த பையனால் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாமல் இவ்வளவு கொடூரமான செயலை செய்ததற்கு அவனுடைய கஞ்சா பழக்கமும் ஒரு காரணம் சொல்லப்படுது. இவ்வளவு சீக்கிரம் இந்த வழக்கை விசாரித்து மரண தண்டனை கொடுத்தது வரவேற்கத்தக்கது. அவங்க தரப்பில் உயர்நீதிமன்றம் போனாலும் இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.